இவ்வாறு செய்கிறீர்கள்? சலீமுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க நினைக்கிறீர்கள், சரிதான். அதற்காக இவ்வாறு செய்ய வேண்டுமா? ஒருவேளை ஆழமான காயம் பட்டிருந்தால்? நல்ல வேளை சலீம் மட்டும் உங்களை தாக்கினார். நானும் உங்களை வாளால் தாக்கியிருந்தால் என்னவாகி இருக்கும்? நீங்கள் இவ்வாறு செய்ய போவதை என்னிடமாவது கூறியிருக்க வேண்டாமா? ஜோதா பேகம், இன்னும் என் உடலில் எங்கெங்கோ காயங்கள் பட்டிருக்கின்றன. அவற்றுக்கும் சிகிச்சை அளியுங்கள். எங்கே உள்ளது? அனைத்திடத்திலும் மருந்து போட்டு விட்டேனே. அவ்வளவு தூரத்தில் இருந்து பார்த்தால் உங்களுக்கு என்ன தெரியும்? சற்று எனது அருகே வந்து பாருங்கள், அப்போதுதான் உங்களுக்கு காயங்கள் தெரியும். காண்பியுங்கள். இல்லையே, எனக்கு எந்த காயமும் தெரியவில்லை. எங்க இருக்கிறது? இல்லை இல்லை, இன்னும் சற்று நெருங்கி வந்தால் தான் காயங்கள் எங்க இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். எந்த காயமும் இல்லை. ஜோதா பேகம், அதெல்லாம் உள்காயங்கள். நீங்கள் இப்படியே பார்த்தால் உங்களுக்கு தெரியாது. இப்போது உங்களுக்கு தென்படும். காயங்கள் இருக்கிறது அல்லவா? இதெல்லாம் எனக்கு முதல் முறையாக ஏற்பட்ட காயங்கள் ஜோதா பேகம். உங்களை முதலில் பல்லக்கில் பார்த்தேனே, அப்போது ஏற்பட்ட காயங்கள் தான் இவையெல்லாம். பிறகு இந்த காயம் எவ்வாறு பட்டது என்றால், உங்கள் திருமுகத்தை முதலாக நான் நீரில் பார்த்தேனே, அப்போது ஏற்பட்டது. அப்போதுதான் தாங்களும் என்னை பார்த்தீர்கள். நான் அங்கே இல்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் நான் ஓரக்கண்ணில் உங்களை பார்த்தேன். இதோ இந்த காயம். இது எப்போது ஏற்பட்டது என்பது தெரியுமா? என் கழுத்தில் நீங்கள் கத்தியை வைத்தீர்களே, அப்போதுதான். அதன் பிறகு இந்த காயம் எப்போது ஏற்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா ஜோதா பேகம்? நீங்கள் உங்களை தொடக்கூடாது என்று கூறினீர்களே, அப்போது. அதன் பிறகு இந்த இதயம் இருக்கிறதே, அந்த இதயத்தை முதலில் துடிக்க வைத்ததே தாங்கள் தான். உங்கள் மேல் உள்ள காதலால் தான் அது இன்னமும் துடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது எனக்கு ஏற்பட்ட காயம் மிகவும் சிறியது, அது விரைவில் ஆறிவிடுமானால் நீங்கள் ஏற்படுத்திய காயங்கள் மிகவும் ஆழமானவை, அவை வலிக்கின்றன. அதற்கு சிகிச்சை முதலில் அளியுங்கள். நிச்சயமாக. என்னாயிற்று ஷெஹன்ஷா? தங்களுக்கு வலிக்கின்றதா என்ன? நீங்கள் அடித்ததால் எனக்கு வலிக்கவில்லை ஜோதா பேகம். இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் சென்று விடுவீர்களே, அதை நினைத்தால் வலிக்கின்றது. அதனால் நீங்கள்... அப்படியா? இந்த தபேலாக்காரன் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஹோஷியார், அவனை உடனே இங்கு அழைத்து வா. சித்தம் ஹுசூர். நீ இங்கு இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இவனை வேலையிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தேனே. பிறகு எவ்வாறு இவன் திரும்ப வந்தான்? ஹுசூர், ரஷீத் மியா தான்சேன் அவர்களை கண்டுவிட்டு திரும்புகிறார். ஷெஹன்ஷா அவர்கள் மீண்டும் இவரை வேலையில் அமர்த்தி விட்டார். சலிமா பேகம், முராத் உண்மையில் மிகவும் துடிப்பான குழந்தை. வேகமாக கற்றுக்கொள்கிறான். திறமையானவன், அறிவுள்ளவன். இவன் நிச்சயம் மிகப்பெரிய வீரனாக வருவான் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. அவன் உங்களுடைய மகனாயிற்றே ஷெஹன்ஷா? இல்லை சலிமா பேகம், உண்மையில் முராத் உங்கள் மகன்தான் ஆவான். முராதை பெற்ற உண்மையான தாய் இறந்த பிறகு நீங்கள் தான் அவனை வளர்க்கிறீர்கள். ஆனால் வளர்ப்பு தாய் என்ற விஷயத்தை நீங்கள் எப்போதும் முராதுக்கு தெரியப்படுத்தவே இல்லை.
அதில் சந்தேகமில்லை ஷேன்ஷா. ரஹீமை வளர்த்து ஆளாக்குவதில் எவ்வளவு சிரத்தை காட்டினாரோ அதே போல் முராதையும் ஸ்ரத்தையோடு கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார். எனவே இனி அவருக்கு மெல்ல மெல்ல அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆதாப் ஷேன்ஷா. ஷேன்ஷா, தங்களிடம் நான் தனியாக பேச வேண்டும். இவர்கள் முன்பு பேச உங்களுக்கு சங்கடம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். நிச்சயம் இல்லை. இவர்களும் விசேஷ பேகங்கள் தானே? சரி, என்ன விஷயம் என்று கூறுங்கள் ருக்கையா. தங்கள் ஆஸ்தியை தங்களிடம் திரும்ப தர வந்திருக்கிறேன். நான் அந்தப்புற அதிகாரியாக வேலை செய்வதற்காக இந்த முத்திரைகளை எனக்கு அளித்தீர்கள். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அந்தப்புறம் எனது கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று நினைத்தேன். நான் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது நடக்கும் என்று நினைத்தேன். நான் ரஷீத் கானை பணியிலிருந்து நீக்கினேன். ஆனால் தாங்கள் மீண்டும் அவனை பணியில் அமர்த்தி விட்டீர்கள். என்னிடம் கூறாமல் நான் எடுத்த முடிவை மாற்றிவிட்டீர்கள். இது என் மனதிற்கு வருத்தத்தை அளிக்கிறது. ஷெஹன்ஷாவின் முடிவிற்கு எதிராக நான் எதுவும் செய்ய இயலாது. ஆகவே தாங்கள் எனக்கு அளித்த சகல அதிகாரங்களையும் திருப்பி தந்து விடுகிறேன். அவ்வாறு எதுவும் இல்லை ருக்கையா பேகம். அவசரத்தில் தவறான முடிவை எடுத்து விடாதீர்கள். அவர் கூறுவது உண்மைதான். உங்கள் முடிவுகளை நான் கௌரவிக்கின்றேன் ருக்கையா. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை கூறுங்கள். குழந்தைகள் செய்யும் குற்றத்திற்கு அவர்களது பெற்றோர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டுமா? சலீம் ஒரு சாதாரண குழந்தை அல்ல ஷேன்ஷா. அவன் வாரிசு. அவனுக்கு எதிராக தவறு செய்பவர்களை அவசியம் தண்டிக்க வேண்டும். அவளது பெற்றோர்கள் அவளுக்கு மரியாதை கற்றுத்தரவில்லை. ஆகையால் தான் அவர்களுக்கு தண்டனை அளித்தேன். ஒருவேளை தங்களுக்கு எனது முடிவு தவறாகப்பட்டால் என்னால் இனி இந்த பொறுப்பை வகிக்க முடியாது. நீங்கள் கூறுவதும் சரிதான். பெரிய அதிகாரிகள் தவறு செய்யும் போது அவர்கள் அந்த பதவியில் இருக்கக்கூடாது. அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் உத்தமம். விலகிவிட வேண்டும். அதனால் நானும் தவறு செய்திருப்பதால் இந்த பதவியில் தொடர்ந்து இருக்க எனக்கும் உரிமை இல்லை. ஏன் இவ்வாறு செய்துவிட்டீர்கள் ஷேன்ஷா? நியாயத்தை தான் செய்தேன் ஜோதா பேகம். ருக்கையா பேகம் கூறுகிறார் தான் தவறு செய்து விட்டதால் அவர் தன் பதவியையும் தன் பொறுப்புகளையும் துறக்கிறேன் என்கிறார். நானும் தவறு செய்திருக்கிறேன். அதன்படி பார்த்தால் நானும் இந்த பதவியில் இருக்க இயலாது. நீங்கள் அப்படியென தவறு செய்து விட்டீர்கள் ஷேன்ஷா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஷேகு பாபா கோட்டையை விட்டு வெளியே சென்ற போது அவரை தண்டிப்பதற்கு பதிலாக நான் கோட்டையில் இருந்த சிப்பாய்களை தாராளமாக தண்டித்து விட்டேன். அப்படி என்றால் நானும் தவறான முடிவை எடுத்து விட்டேன் என்பதுதானே பொருள். ருக்கையா பேகத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது குழந்தைகள் செய்யும் குற்றத்திற்கு அவர்கள் பெற்றோர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது. ஷேகு பாபா செய்த தவறுக்கு தண்டனை எனக்கு கிடைக்க வேண்டும். தாங்கள் எவ்வாறு இது போல் செய்ய முடியும் ஷேன்ஷா? ஏன் செய்யக்கூடாது ஜோதா பேகம்? அந்த சிறுமி நாதிரா செய்த தவறுக்கு தண்டனை அவரது தந்தை ரஷீதிற்கு கிடைத்திருக்கிறது. ஷேகு பாபா செய்த தவறுக்கு தண்டனை எனக்கு ஏன் கிடைக்க கூடாது? முகலாய ராஜ்யத்தில் அனைவருக்கும் சமமாக தீர்ப்பளிக்கப்படும். யாராக இருந்தாலும், அது பிரஜைகளானாலும் சரி, ஷெஹன்ஷாவானாலும் சரி, இல்லை ருக்கையாவானாலும் சரி, ஏன் இறுதியில் அந்தப்புற அதிகாரியாக இருந்தாலும் நியாயம் அனைவருக்கும் சமம். நாம் அனைவரும் ஒன்றுதான். நாம் தவறுகள் செய்வது மிகவும் சகஜம்தான். அதற்கு நாம் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர நம் பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடாது ருக்கையா பேகம். எனக்கு புரிந்துவிட்டது ஷெஹன்ஷா. என் தவறு என்னவென்பது எனக்கு தெரிந்துவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் எனக்கு மிகவும் நெருங்கிய தோழி. நம் உறவில் மன்னிப்புக்கெல்லாம் இடமில்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதுதான் முக்கியம். இதுவரை உங்கள் முடிவை நான் கௌரவித்தேன். இனியும் அதே போல் கௌரவிப்பேன் ருக்கையா. ஆனால் நம்மில் யாராவது ஒருவர் தவறு செய்யும் போது ஒருவர் செய்த தவறை மற்றொருவர் சுட்டிக்காட்டுவதற்கு முழு உரிமை இருக்கிறது. ஷெஹன்ஷா,
நான் கூறியதை திரும்ப பெற்றுக்கொண்டு எனது கடமையை செய்கிறேன். எனக்கு புரிய வைத்ததற்கு மிக்க நன்றி. மந்திரி, 3 அடி முன்னே செல். சுற்றி வளைத்து விட்டேன் முராத். உன் அரசனை காப்பாற்றிக்கொள். பார்க்கிறேன் இன்று என்னிடம் இருந்து நீ எவ்வாறு தப்பிக்கிறாய் என்று பார்க்கிறேன். குதிரையே, முன்னே செல். நில். என்னுடைய குதிரை 3 அடி முன்னோக்கி செல்லும். இது தவறு. குதிரை 2 அடிதான் முன்னே செல்லும். இந்த குதிரை என்னுடையது. இதை 2 அடியோ அல்லது 2.5 அடியோ அதை நான் தான் தீர்மானிப்பேன். அது எவ்வாறு? சட்டம் இருக்கிறதல்லவா? இளவரசர் சலீம் கூறுவது சரிதான் உசூர். குதிரை 2.5 அடிதான் செல்லும். நீ வாயை மூடு. நீ என்னுடைய குதிரை. நான் எவ்வாறு கூறுகிறேனோ அதே போல் நீ சென்றாக வேண்டும். யார் என்னை தடுக்கிறார்கள் என்று நானும் பார்க்கிறேன். நான் தடுக்கிறேன். அதை நான் அனுமதிக்க மாட்டேன். குதிரை 2.5 அடிதான் செல்லும். இல்லை, நான் 2 அடிதான் நகர்த்துவேன். என்ன செய்கிறாய்? இல்லை, கையை நான் எடு. அப்படித்தான் நீ செய்வேன். கூறுவது தவறு. நான் சொல்வதை கேள். அண்ணா, இன்னும் நன்றாக சுத்தம் செய்யுங்கள். தூசி இருப்பது போல் தெரிகின்றது. அப்படியே ஆகட்டும் சகோதரா, இதோ செய்கிறேன். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாயே. ஆதா பாபுஜான். ஆதா பாபுஜான். நான் உங்களுக்கு என்ன முறை? அப்புஜான். அப்புஜான். அதனால் எனக்கு தந்தையாக முயற்சி செய்யாதீர்கள். நான் தான் உங்களை பெற்றவன், உங்களது தந்தையாவேன். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இந்த வாக்குவாதத்திற்கும் சண்டைக்கும் நீங்கள் செலவிடும் சக்தியில் சிறு பாகத்தை போர் வித்தைகள் பயில்வதற்கு அங்கே பயிற்சி மைதானத்தில் செலவிட்டால் அது தங்களுக்கும் தங்கள் நாட்டுக்கும் தான் நன்மையை விளைவிக்கும். செல்லுங்கள் மைதானத்திற்கு. அங்கே ரஹீம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். சென்று பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். செல்லுங்கள். வீரர்களே, இளவரசர்கள் பயன்படுத்தும் வாளை இங்கு கொண்டு வந்து வையுங்கள். பயிற்சி நேரத்தில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். மிகவும் அற்புதம். இன்று என்ன விசேஷம் பேகம் சாய்பா? எதற்காக மலர்களால் கோலம் போடுகிறீர்கள்? கலையை படைப்பதற்கு விசேஷ நாட்கள் வேண்டுமா என்ன? ஆமீரில் தினமும் ரங்கோலி அமைப்பேன். இது அந்த பழக்கம்தான். அங்கு நடந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் என் இல்லத்தரசி பூக்களால் மிக அழகாக கோலம் போட்டிருக்கிறார். நான் ஒன்றும் செய்யவில்லை. அது பூக்களின் அழகு. என் இல்லத்தரசனுக்கு தான் உண்மையான திறமை இருக்கிறது. அது எப்படி? இன்று தாங்கள் ருக்கையா பேகத்திற்கு புரிய வைத்த விதம் உண்மையில் அது பாராட்டலுக்கு உரியது. காபுல்ல தாரிஃப் இல்லை ஜோதா பேகம், அது காபுல்ல தாரிஃப். நீங்கள் இன்னும் உருதுவை முழுமையாக கற்கவில்லை என்று நினைக்கிறேன். என்னை விடுங்கள் ஷெஹன்ஷா, நான் மெல்ல மெல்ல கற்றுக்கொள்வேன். தாங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிப்பதில் சற்று கவனம் கொள்ளுங்கள். அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்துவிட்டேன். நான் ரஹீமிடம் இளவரசர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன். அதோடு இன்று எனது மகன் இளவரசன் ஷேகோ பாபா பயிற்சி பெற போகும் முதல் நாள் இது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. உங்கள் கைப்பட அலங்கரித்ததால் இந்த பூக்களின் அழகு இன்னும் அதிகரித்து விட்டது.
தாயா, வாரிசாக இருந்தால் நிறைய லாபம் இருக்கிறது. அவனுக்கு சிறந்த அம்பையும் வில்லையும் தந்திருக்கிறார்கள். நானும் வாரிசாக இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அப்பொழுது எனக்கும் சிறந்த ஆயுதங்களை கொடுத்திருப்பார்கள். ஆனால் உண்மையில் அந்த வில்லுக்கும் அம்பிற்கும் உரியவர்கள் தாங்கள்தான். சலீமிற்கு குறி கூட வைக்க தெரியாது. செல்வோம் ஹைதர், சிறிது தண்ணி காட்டுவோம். வா செல்வோம். சலீம் அண்ணா, உங்களுக்கு குறிப்பார்த்து அடிக்க தெரியுமா? வில்லையும் அம்பையும் வைத்திருக்கிறீர்களே, அதான் கேட்டேன். எனக்கு குறிப்பார்த்து அடிப்பதற்கு நன்றாக தெரியும் முராத். சரி வாருங்கள், நாம் இருவரும் போட்டி போடுவோம். அங்கு மாமரம் இருக்கிறதல்லவா, அதில் யார் அதிக மாங்கனிகளை அடைக்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள். இதுதான் போட்டி. நான் தயாராக உள்ளேன். அப்படி என்றால் வாருங்கள். அங்கே பழுத்த மாங்கனி உள்ளது, உன் கண்ணுக்கு தெரிகிறதா? அதை குறிப்பார்த்து அடியுங்கள். முதலில் தாங்களே இதை ஆரம்பித்து வையுங்கள். நானா? ஏன்? ஏனென்றால் நீங்கள் வாரிசல்லவா அண்ணா, ஆகையால் முதலில் நீங்களே குறிப்பார்த்து அடியுங்கள். நான் வாரிசு, ஆகையால் நான் உனக்கு கட்டளை இடுகின்றேன். நீதான் முதலில் அடிக்க வேண்டும். தங்கள் கட்டளைப்படியே ஆகட்டும் எதிர்கால ஷேன்ஷா. இப்பொழுது என்னுடைய முறை. டானியல், நீங்கள் இப்போது குறி வையுங்கள். உன்னால் முடியாது தானியால், என்னிடம் கொடு. சலீம் அண்ணா, இப்பொழுது உன்னுடைய முறை. ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா, நீங்கள் இன்னும் வளரவில்லை. நீங்கள் சென்று நன்றாக முயற்சி செய்து பாருங்கள். செல்லுங்கள். என்ன அண்ணா, நீங்கள் வாரிசு, வருங்கால ஷெஹன்ஷா ஆவீர்கள். மீண்டும் குறி தவறிவிட்டது. என்ன இது சலீம், இவ்வளவு நல்ல வில்லும் அம்பும் வைத்திருந்தும் பாவம் குறி உங்களுக்கு தப்புகிறதே. அப்படி என்றால் அதன் மேல் உங்களுக்கு உரிமை இல்லை. இந்த வில்லும் அம்பும் சரியான குறி வைப்பவர்களுக்கு தான் சொந்தம். இதை முராத்திற்கு கொடுத்து விடுங்கள். நான் அவனிடம் கொடுக்க மாட்டேன். இதை என்னுடைய அன்னையார் எனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். கொடுத்து விடுங்கள். முடியாது. இல்லை, நான் கொடுங்கள். யாருக்கும் தரமாட்டேன். கொடுத்து விடுங்கள். தரமாட்டேன். கொடுங்கள். ஆதாப் இளவரசரே, ரஹீம் அவர்கள் உங்கள் பயிற்சியை தொடங்குவதற்கு பயிற்சி களத்திற்கு அழைத்துள்ளார். சலீம், நீங்கள் சென்று பயிற்சியை கவனமாக செய்யுங்கள். அப்பொழுதாவது ஒரு மாங்கனி விழுகிறதா என்று பார்ப்போம். நீங்கள் வாரிசு, வருங்கால ஷெஹன்ஷா ஆவீர்கள். மீண்டும் குறி தவறிவிட்டதே.